எல்லாருக்கும் வணக்கம். புதுவை அரசு, புதுச்சேரி கல்வித்துறை மற்றும் சமக்ர சிக்ஷா அண்ட் ரீனா டிவி இணைந்து வழங்கும் இந்த வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியின் 2ஆம் தொகுப்புக்கு உங்களை இனிதே வரவேற்கிறேன். இன்னிலிருந்து மேக்ஸ் செஷன் ஆரம்பிக்குது. இன்றைக்கி மேக்ஸ், அதே மாதிரி போன ஸ்பெல் இருந்த மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல், லாங்குவேஜ் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் அந்த ஃபஸ்ட்டு செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களோட கேள்விகள்லாம் எங்களுக்கு வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2வது ஸ்பெல்லை பிளான் பண்ணியிருக்கோம். இதையும் எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் இந்த உங்களுடைய இந்த குவாரண்டைன் பீரியடை ப்ரொடக்டிவாக பயன்படுத்திக்கிறதுக்கு அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு ரீனா டிவியோட இணைந்து. ஸோ இதை வந்து நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட செஷன்ஸு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நோட் புக்கு கையில் பென்சில் பென்னு வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். நாங்கள் நடத்துகிறத பார்த்து எழுதிக்கோங்க. எழுதுனதை பேஸ் பண்ணி டவுட்ஸை கேளுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜியோமெட்ரி. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போன செஷனே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தியரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து 8 மார்க் கொஷின் டெஃபினட்டாக ஒன்று வரும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் இதில் வந்து நீங்கள் 3 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மூணு விதமாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்னொன்று தியரம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ். ஸோ இது மூணுமே முக்கியம். போன கிளாஸ் நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன பண்ணணுன்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டவுட் இருந்துச்சுன்னா போன வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நான் திரும்ப தெளிவாக சொல்லிடுறேன். எல்லா ப்ராப்ளமுக்கும் கிவன் எழுதுங்க. கிவன் எழுதிட்டு ரஃப் டயக்ராம் வரைங்க. ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டு மெயின் டயக்ராம் அழகாக சென்டராக பேஜில் லெஜிபிளாக தெரிகிற மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் கீழே வெரிஃபிகேஷன் இருந்தால் வெரிஃபிகேஷன் அவசியம் எழுதிருங்க. ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுன்ற அவசியம் இல்லை, தெளிவாக சொல்லிடுறேன். ரைட். அடுத்து தியரமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 தியரம் இருக்குது. 4 தியரம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒரு 5 மார்க் கொஷின் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் 99% வந்து உங்களுக்கு தியரம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் தியரமில் 4 தியரம் இருக்குது. முக்கியமாக 4 தியரமில் ஏதோ ஒரு தியரம் 5 மார்க் கேள்வியில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுவும் மார்ச் மாதம் எழுதக்கூடிய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் வந்து அவங்க தியரம் தான் கேட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லலை, பட் டெஃபினட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போது இந்த 4 தியரம் தான் இருக்குது. அதாவது இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். நீங்கள் வெறும் படித்து பார்க்காம தியரம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்காதீங்க, எழுதி பாருங்கள். தியரமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிவன் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதி பாருங்கள். நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்லேயே தப்பு பண்ணுறீங்க. அப்புறம் டயக்ராம் இல்லைன்னா திருத்தவே மாட்டாங்க. தெளிவாக சொல்லிட்டுறேன். டயக்ராம் அவசியம் நீட்டாக லெஜிபிளாக இருக்கணும். இந்த லேபிளிங்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அடுத்து கிவன் எழுதுங்க. டு ப்ரூவ் எழுதுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. அப்புறம் ப்ரூஃப்னு எழுதிட்டு அவசியம் ப்ரூஃப் எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சென்டம் ஸ்கோரராக இருந்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் ரீசன்ஸ் அவசியம் எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரீசன்ஸ் வந்து பக்கத்தில் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருங்க. கிவன் ஆர் சம் ப்ராப்பர்ட்டி இல்லை ஆங்கிள் என்னென்ன எதை கன்க்ளூட் பண்ணுறீங்களோ என்ன எதை எடுத்து நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்களோ அதை ரீசன் பார்ட்டில் தெளிவாக எழுதிடுங்க. அடுத்து ஃபைனலாக கன்க்ளூஷனில் வந்து நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ண நினைக்கிறீங்களோ அதை எடுத்து எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கரெக்டாக கிளியராக எழுதிடுங்க. ஸோ 5 மார்க்கு நீங்கள் இவ்வளோ டைம் இருக்குது. வீட்டில் உட்காந்து ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெயில் ஆகிற பசங்க இல்லை பயமாக இருக்குது எனக்கு இந்த தியரமே தெரியாதுன்னு இப்போ இது வரைக்கும் நீங்கள் படிக்காமலே இருந்தீங்கன்னா அவசியம் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஜியோமெட்ரிக்கு இட் இஸ் கோயிங் டு லே எ வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் யூ. இது ரொம்ப முக்கியமான தியரமும் கூட. அடுத்து ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2 மார்க்ஸில் உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க நான் பேசுறது வித் ரெஸ்பெக்ட் டு த PTA 6 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வாட் எவர் வி ஹேவ். அதில் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸில் தியரம் பேஸ்ட் டைரக்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இது பெரிய ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. அப்போ நமக்கு தியரமோட எசன்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க்கு நான் போன செஷனே சொன்ன மாதிரி தான் புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அந்த செக் யுவர் ப்ராக்ரஸ், அந்த மெயின் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த வாட் எவர் அவங்களுக்கு ரிமார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த QR கோடில் இருக்கிற 1 மார்க்கை அவசியமாக பார்த்துக்கோங்க, அதை விட்டுறாதீங்க. ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸு PTAல இருக்கக்கூடிய ஒரு சில 5 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். 2 மார்க் கொஸ்டின்ஸும் இன்னைக்கு நம்ம போடலாம். கான்செப்ட் அதில் என்னென்ன இருக்குன்றது குயிக்காக உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ இந்த half an hourல ஜஸ்ட் நான் உங்களுக்கு எசன்ஸை கரெக்டாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ த ப்ராப்ளம். ஸோ as I said, இன்னைக்கு நம்ம ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். PTA பேப்பர் 6ல மாடல் பேப்பர் 6ல கொஸ்டின் நம்பர் 36. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the perpendicular PS on the base QR of a triangle
PQR. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் அழகா triangle வரைஞ்சுக்கோங்க. என்ன triangle கொடுத்திருக்காங்க? Triangle is PQR and they are having a perpendicular PS to the base. PS to the base. அப்ப இது வந்து perpendicular. ஓகேங்களா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? And intersects QR at S, that is given such that அவங்க கொடுத்திருக்கிற condition இதுதான். And using this we need to prove this. அப்ப problem எழுதும்போது என்ன பண்ணணும்? As usual given எழுதணும். So solution போட்டுட்டு solutionல you write down given. Givenல என்ன கொடுத்திருக்காங்க? PQ triangle PQR is given such that PS is perpendicular to என்ன கொடுத்திருக்காங்க? PS is perpendicular to QR, that is given. And also it is given that என்னது உங்களுக்கு QS is equal to 3 times of SR is given. But நமக்கு இந்த QS is 3 times of SR னு சொல்லும் பொழுது இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். So therefore can I say QR is equal to QS plus SR. So அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? QS க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? இந்த 3 times of SR given substitute பண்ணி அப்போ plus SR வரும். So what is finally you have? It is 4 times of SR. So உனக்கு என்ன இருக்கு? Your QR we also got it as 4 times of SR. எனக்கு கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து என்னென்ன பாசிபிலிட்டி எடுத்துக்க முடியுமோ நான் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். So நான் இப்ப என்ன ப்ரூஃப் பண்ணனும்? I need to prove this. So this is my proving point. நான் இத தான் ப்ரூஃப் பண்ணி ஆகணும். So I'm going to write the proof. So அப்ப ப்ரூஃப்ல I'm going to start with the let me start the proof with your RHS. So consider your RHS. RHS எடுத்துக்கோங்க. RHSல இது சிம்பிள். அதாவது நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த prove that, show that, verify அந்த மாதிரி क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்ன்றது தெளிவா கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். So அப்போ answer is already there in the question. So if you have to read properly and you should know where to start and where to end. So we are going to start from this. அப்போ what is a hint here? நமக்கு என்ன கீ இருக்கு? இங்க you have two right angle triangles. அப்போ ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு சில கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கீ இப்போ சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கீ நீங்க பார்க்க வேண்டியது கொடுத்திருக்கிற ட்ரையாங்கிள்ல பெர்பெண்டிகுலர் இருந்து அப்படினாலே டக்குன்னு நமக்கு ஒருத்தர் ஞாபகம் வரணும். யார் அது? எக்ஸாக்ட்லி பைத்தகரஸ். சோ அவர் என்ன சொல்றாரு? இங்க எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு? அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன்ல எழுதி வச்சுக்கலாம். சோ இங்க in this triangle என்ன ட்ரையாங்கிள் இருக்கு? if I write here I'll write it for you here. So in let me write it here. நான் இங்கே எழுதிறேன் ப்ரூஃப் எழுதுறதுக்கு முன்னாடி. So in first அது எழுதிக்கோங்க. In right angle triangle PSQ by Pythagoras theorem அது எழுதணும். நீங்க அதை ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்க. Pythagoras theorem என்ன சொல்லலாம்? Exactly PQ square is equal to PS square plus SQ square. Similarly நான் அடுத்து என்ன triangle இருக்கு? என்ன right angle triangle இருக்கு? So this is one right angle triangle and this is the other right angle triangle. If you can see another right angle triangle ல hypotenuse வந்து PS. So in எந்த triangle சொல்லலாம்? PSR. What is there? உங்களுக்கு என்ன சொல்லலாம்? PR square. So you can say PR square is equal to PS square plus SR square. So you are going to use this to இத நம்ம பயன்படுத்த போறோம் எங்க proofல. So let me start writing the proof. So what is the proof here? நான் என்ன சொன்னேன்? proofக்கு consider your RHS. So what is your RHS? RHS வந்து இங்க என்ன இருக்கு? 2PR square plus QR square is equal to இங்க இப்போ கொடுத்திருக்கிறது வச்சு தான் நம்ம ப்ரூஃப் எழுதணும். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதை பேஸ் பண்ணி அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். நீங்க பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ரூஃப் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்திருக்கிற என்ன கொடுத்திருக்காங்கன்னு கிளியரா உங்களால எடுத்து எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்ன்றதை எங்கிருந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா you can easily derive the proof. So what is there? What is PR? Already I have PS square plus SR square. So instead of this I'm going to use this. So அப்ப என்ன வரும்? 2 times of PR square க்கு பதிலா I can write PS square plus SR square plus QR square. Fantastic. So அப்ப நான் என்ன பண்ணலாம் இங்க? 2 times of PS square plus 2 times of SR square plus QR square. Now வேற என்ன சார் என்னால யூஸ் பண்ண முடியும்?
திரும்ப நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ நான் திரும்ப என்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். திரும்ப நான் ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன், ஒரு இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு மொத்தம் எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்குது? 4 இன்ஃபர்மேஷன் இருக்குது. 1, 2, 3 and 4. ஸோ ஐ ஹவ் யூஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் 4 இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ ஹவ் யூஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே என்ன இருக்குது? PS இருக்குது. ஸோ வாட் இஸ் PS? PS is going to be PQ square minus SQ square. அங்க எழுதலாமா? instead of PS நான் இந்த இடத்துல I'm going to use this substitution. அப்ப இங்க என்ன substitution இருக்கு? PS க்கு பதிலா நான் என்ன பண்றேன்? 2 times of PS square க்கு பதிலா PQ square minus SQ square plus 2 times of SR square plus QR square. இப்போ நான் இதை substitute பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. 2 times இதில் உள்ள கொண்டு போயிடுறேன். உள்ள கொண்டு போயிட்டு நான் கொடுத்துருக்கிற 4 இன்ஃபர்மேஷனில் நான் 2 இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் நான் இதையும் மட்டும் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண நான் வரும் 2 உள்ள கொண்டு போயிடுங்க. 2 PQ ஸ்கொயர் மைனஸ் 2 SQ ஸ்கொயர் பிளஸ் 2 SR ஸ்கொயர் பிளஸ் QR ஸ்கொயர். ஸோ இப்போ இன் பிளேஸ் ஆஃப் QS அதான் தட் இஸ் மை SQ. இந்த இடத்துல நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு okay, you understand what I am saying? இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து SQ ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்து இந்த QR வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா see this is also in SR, this is also in terms of SR, this is also in terms of SR. அது எல்லாமே கேன்சல் ஆயிடும். நீங்க போட்டு பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get easily 2PQ square. So this is the easy way to do it. நீங்க என்ன பண்ணனும்னா only thing you have to do is that substitution. I'll show that quickly to you. நீங்க வேணா substitute பண்றனா என்ன பண்ணனும்ன்றதை சொல்றேன். So உங்களுக்கு அதுல சந்தேகம் வரலாம். I'll tell you quickly. I'll erase this. Since we have a small board, அது எப்படி வந்துச்சு சார்? 2 இங்க already we had what? S QR is equal to, we had what is that, 4 times of SR. So we are going to use this. So inga use பண்ணனா வரும் 2PQ square minus 2 times of SQ க்கு பதிலா is nothing but your QS. அப்ப உள்ள போடிங்கனா 3 times of SR the whole square plus 2 SR square plus இங்க வந்து என்ன போடுவோம் 4 SR the whole square. அப்ப போடிங்கனா 2PQ square minus 18 SR square plus 2 SR square plus 16 SR square, so that you get உங்களுக்கு என்ன ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா க்ளீனா தெரியும். இது அப்படியே எல்லாமே vanish ஆயிடும். It becomes 0, so you get only 2PQ square which is your LHS. So என்ன பண்ணனும் கடைசில? Hence proved. Finally we have proved whatever we wanted to prove. So I hope you guys are happy. Let's do one more problem quickly. Okay children, next question. நம்ம வந்து PTA ல இருக்கக்கூடிய PTA 3 ல இருக்கக்கூடிய 5 மார்க் क्वेश्चन ஒன்னு பாப்போம். 37th क्वेश्चन நான் இப்ப போடுறது தியரம் தவிர இருக்கக்கூடிய PTA ல இருக்கக்கூடிய 5 மார்க் क्वेश्चंस ஒரு 2 क्वेश्चन இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணனும், எப்படி அப்ரோச் பண்ணனும், இது மூலமா கொடுக்கப்பட்டுள்ள டைம்ல உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நான் ஜஸ்டா சொல்ல ட்ரை பண்றேன். சரிங்களா? ரைட். அவங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா क्वेश्चन படிங்க தெளிவா. the hypotenuse of a right triangle, நான் சொன்ன எல்லா கேள்வியிலும் ஜியோமெட்ரியில ஒரு கீவேர்ட் இருக்கும். சோ கீவேர்ட் என்ன சொன்ன போன ப்ராப்ளம்லயும் கூட perpendicular which is right angle. அப்ப இங்கேயும் கொடுத்திருக்காங்க what is the keyword? you are going to deal with a right angle triangle. right angle அப்படினாலே டக்குன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? Pythagoras. Exactly. So let's draw a right angle triangle. ஒரு right angle triangle ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? So right angle triangle னு எடுத்துக்கிட்டீங்க வெச்சுக்கோங்களேன், ஒரு longest side இருக்கும். அந்த longest side தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? hypotenuse. Fantastic. அதை வந்து நான் suppose let us assume the hypotenuse to be my x value. Okay, and what is my, I'll take, there are two other legs, ரெண்டு leg இருக்கும். right triangle எடுத்துக்கிட்டீங்கன்னா we call it as two legs. Okay, two sides. அதுல ஒன்னு let's take, one is the longest side, the other one is the shortest. adula I'll take that as x, the other one as y, as other one as z. சரிங்களா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. the hypotenuse of a right angle triangle is 6 more than the twice of the shortest side. அப்போ நான் டிசைட் பண்ணிக்கணும் x ஷார்ட்டா y ஷார்ட்டா இல்ல z ஷார்ட்டான்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் எழுதிடுறேன் my x is my hypotenuse. Yeah, it is hypotenuse because I mean side opposite to the right angle is always your hypotenuse side. Now I am going to decide which is my shortest side. Let me take நான் assume பண்ணிக்கிறேன். solution எழுதும்போது let me write down the solution. I'll say
let triangle, I'll take it ABC. Let ABC be right angled triangle at n angle at B. So idhula what is your and I'm going to assume my assumption, let AC is equal to my x, which is your hypotenuse, and let AC is equal to y, which is the, let me take is a I'll take BC as the shortest side. Let BC is equal to Z be the shortest. அதாவது ஒரு triangle மூணு sides இருக்கும். அவங்க சொல்றது I can say which is the longest is the hypotenuse, அடுத்து shortest எடுத்துக்கிறேன், அதுக்கு நடுவுல ஒரு சைடு இருக்கும். So the shortest வந்து z ன்னு எடுத்துக்கிட்டேன்னா obviously the third side is going to be my y. So it is understood. So நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுது, assumptionல I'm taken right angle triangle at B, diagram வரைஞ்சிட்டு I'm assumed AC as my x, which is your hypotenuse, and BC, which is the shortest side, as my z. அவங்க அதாவது எந்த क्वेश्चनலயும் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் assumption plays a vital role. நீங்க கரெக்ட்டா assumption clear-ஆ மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா problem is simple. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க திரும்ப படிங்க, hypotenuse is 6 more than twice the shortest side. அப்போ இங்கிலீஷ்ல இருக்குறத நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல எழுதணும். So what is given என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, the hypotenuse வந்து என்னது இந்த இடத்துல, this is your hypotenuse, நான் x சொல்லியிருக்கேன் இல்லையா. So your x is, திரும்ப படிங்க, hypotenuse is 6 more னா plus twice the shortest side என்னது, twice more the shortest side, 6 more than twice of the shortest side. This is what is given. Is that clear? திரும்ப படிங்க, 6 more than twice of the shortest side, which is your hypotenuse. So this is your first information. What is the second information? Second line படிங்க, if the third side is 2 meters less than the hypotenuse. What is the third side? இது hypotenuse, இது shortest side அப்படினா it's so obvious that my y becomes my third side. So I'll take, let y be the third side னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, your y is equal to 2 less than the hypotenuse. hypotenuse ல இருந்து 2 less பண்ணனும். அப்போ hypotenuse is x, 2 less than the hypotenuse. திரும்பவும் சொல்றேன், இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கிறது மேத்தமேட்டிக்ஸ்ல கன்வர்ட் பண்ணிக்கோங்க. Since it is a right angle triangle, நான் சொன்ன கீ இதுதான். உடனே யார் ஞாபகம் வரணும்னு சொன்னேன், fantastic, Pythagoras. So here I'm going to solve the problem. So what is the solution here? Here since a triangle ABC is right triangle by என்ன எழுதலாம், by Pythagoras theorem. படி என்ன எழுதலாம், exactly, hypotenuse square is equal to sum of the squares of the other two sides. So I get what, x square is equal to y square plus z square. So அப்போ நான் என்ன பண்ண போறேன், it's mere simple substitution in this problem, but they are giving you 5 marks. If this kind of problem is there, it is your lucky jackpot மாதிரி உங்களுக்கு இது. இந்த ப்ராப்ளம் எடுத்து அழகா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, ஈஸியா சால்வ் பண்ண போறீங்க. So இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும், in place of x and y I'm going to substitute this. So what do I get if I substitute in place of x, if I put this fellow, so I get what do I get? How do you do this? You substitute it. See, my objective is to solve for what? Whether you are going to solve for, இவங்க மூணு வேரியபிள் இருக்கு, x இருக்கு, y இருக்கு, z இருக்கு. நீ எதுக்கு சால்வ் பண்ண போறீங்கன்னு கிளியரா பார்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ நான் எல்லா இடத்துலயுமே x க்கு பதிலா நான் இதை போட்டேன் வச்சுக்கோங்களேன், I'll get into confusion. So நான் என்ன பண்றேன், I want to convert this y and z in terms of x so that my entire equation becomes equations of x. So அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா. So அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இருந்து எதுக்கு நான் எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்ன்றத பாத்துக்கோங்க. So if I substitute in place of y, if I put this z, in place of y if I put this, I get x square is equal to x minus 2 the whole square plus, in place of z I have to use this substitution. இங்க இருந்து நான் ஒரு சில விஷயங்கள் இங்க கன்வர்ட் பண்ணனும். இங்க கன்வர்ட் பண்ணா என்ன வரும், x என்ன வரும், இந்த இடத்துல z என்ன வரும், x minus 6/2 னு வருமா. இங்க பாத்தீங்கன்னா, can you see that? If I do that, I get x minus 6/2 the whole square. If you simplify for this, what do you get? X square is equal to x square minus 4x plus 4 plus I get what? 1/4 common எடுத்துருங்க வெளியில. I get x square minus 12x
plus 36. You simplify this further. So I take LCM completely. I'll get 4x square is equal to 4x square minus 16x plus 16 plus x square minus 12x plus 36. So you simplify this further. 4x square will vanish. So I'll end up getting what finally? So I'll end up getting, you see that I get x square, I'll get minus 28x 36, I'll get 252 equals to 0. So I'm going to do this factorization here and you get the answer for this. Okay. So what I'll do here, you can factorize that, solve for the x value and substitute the x value in this and get the value of z, and substitute the value of x in y, you get the value of y, hence you get the all three sides of the triangle. Done? Good. Okay. So inga na enna pannirukana ore oru chinna clarification, idu eppadi pota indha step la indha step endradha I'll make it clear. So inge 4 I have taken LCM completely. இந்த இடத்துல வந்து நான் LCM எடுத்துர்க்கேன். LCM எடுக்கும்போது என்ன ஆயிடும், இந்த 4 இங்க I mean whole divided by 4 னு வரும். Whole divided by 4 வரும்போது I have to multiply each term by 4. So அப்ப என்ன ஆயிடும், 4x square minus 16x plus 16 whole divided by 4 னு இருக்கும். அந்த whole divided by 4 தான் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். So I am getting 4x square here. இப்போ இந்த இடத்துல இதை simplify பண்ணீங்கன்னா you will get x is equal to 26 as a factorized value. இன்னொரு value வரும், அது negative வரும் because length cannot be negative. So நீங்க அதை வந்து neglect பண்ணிடலாம். So you will take x as a positive value here. இந்த x value எடுத்துட்டு வந்து நீங்க இங்க substitute பண்ணீங்கன்னா, இந்த x value எடுத்துட்டு வந்து நீங்க இங்க போட்டீங்கன்னா you will get the z value, x value substitute here, you will get the y value. இந்த problem நீங்க multiple waysல approach பண்ணலாம். நான் I have solved with respect to x. So அதனால உங்களுக்கு answer x first வந்திருக்கு. நீங்க வேற first you want to solve for y னாலும் நீங்க solve பண்ணுங்க, இல்ல z க்கு solve பண்ணனும்னாலும் நீங்க solve பண்ணலாம். You have multiple approaches to this particular problem, but I'll tell you answer is the same. ஒரே ஒரு answer தான் வரணும், ஒரே answer தான் எல்லாருக்கும் வரணும். சரிங்களா? ஒரு மாடல்ல போறேன்றதனால வேற answer வந்துச்சுனா that is not accepted, which means there is something wrong in your approach. Okay, so this is how you should do it and present it neatly. கேள்வியை திரும்ப ஒழுங்கா படிங்க. இந்த மாதிரி word problemல இருக்கக்கூடிய challenge என்னன்னா, understand it. இங்கிலீஷ்ல இருக்கிறத அழகா மேத்தமேட்டிக்ஸ்ல மாத்துங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிறத மேத்தமேட்டிக்ஸ் லாங்குவேஜ்ல மாத்திட்டு நான் போன ப்ராப்ளம்ல சொன்ன அதே அப்ரோச் தான். given conditions கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்னென்ன given information நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு கீ பாயிண்ட் இருக்கும் ஒரு ப்ராப்ளம்லயும். இங்க கீ பாயிண்ட் வந்து இந்த Pythagoras theorem. So you use that, write it. இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. So தயவு செஞ்சு கரெக்ட்டா கிளியரா எழுதிருங்க. Right? So we'll do some 2 more questions and let's go. So children, as I said, we'll discuss about some 2 more questions. 2 more questions la na munadiye ungalku sonna madri ungalku theorem based direct application questions irukum, property based questions irukum. So appo theorem enna theorem irukku, basic proportionality theorem, ungalku angular bisector theorem, appo ungalku vandu and alternate segment theorem, and you have this Pythagoras theorem. So the Bpt theorem, Bpt பொறுத்த வரைக்கும் Thales theorem பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு keyword என்ன? இப்ப Pythagoras theoremல keyword வந்து பாத்தீங்கன்னா for Pythagoras theoremக்கு வந்து உங்களுக்கு keyword வந்து நான் சொன்ன மாதிரி right angle triangle. So Pythagorasக்கு வந்து you have keyword as right angle னு இருக்கும். அப்ப அதே மாதிரி Bpt யோட keyword என்ன சார்? basic proportionality theoremக்கு நான் என்ன பார்க்கணும்? எதை பேஸ் பண்ணி நான் Bpt ஆன்றதை ஜஸ்ட் பண்ணனும் அப்படினா Bpt க்கு ஒன்னு சிமிலர்னு கொடுத்திருப்பாங்க, சிமிலர் ட்ரையாங்கிள்னு இருக்கும். அப்படி இல்லனா உங்களுக்கு parallel ன்ற வேர்ட் இருக்கும். So unless the sides are parallel you cannot apply the Bpt theorem. அப்ப Bpt வந்து ரெண்டு சைடு parallel-ஆ இருக்கணும். அந்த parallel பேஸ் பண்ணி triangles are similar னு ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த ரெண்டு வேர்ட் முக்கியம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? show that the triangles are similar. How do you say that the triangles are similar? You have to use the concept of Bpt theorem. So இங்க justification எழுதணும், அதுக்கு டெஃபினட்டா மார்க் இருக்கு. டயகிராம் கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த triangle ரெண்டு triangle என்னென்ன triangle? You see that PST, this is the triangle, this is a small triangle. When you have two parallel sides, a line drawn parallel to the third side of a triangle will bisect the other two sides in same ratio. So you have this. அப்போ இதுவும் பாத்தீங்க வெச்சுக்கோங்களே parallel-ஆ இருக்கு. It's understood இங்க கொடுத்திருக்கிறதுல. அப்போ நம்ம Bpt ஈஸியா யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி parallel side பாத்துக்கோங்க. parallel side எங்க முடியுதோ அது ரெண்டுத்துக்கும் காமனா ஒரு vertex இருக்கும். You understand like this. ரெண்டு parallel side இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணீங்கனா மீட் பண்ற மாதிரி ஒரு vertex இருக்கும். You keep this as the base. இத பேஸா வச்சிட்டு கனெக்ட் பண்ணீங்கனா ஒரு triangle கிடைக்கும். STA பேஸா வச்சிட்டு கனெக்ட் பண்ணீங்கனா இன்னொரு triangle கிடைக்கும். So you have two triangles. That is what you are going to prove it. அப்ப Bpt நான் சொன்ன மாதிரி இங்க என்ன பண்ண போறோம்? By using basic proportionality theorem, you can say or Thales theorem.
basic proportionality theorem or Thales theorem நம்ம என்ன சொல்லலாம் sides are proportional அவங்க வந்து ஏதோ value proof பண்ணி காட்டணும் அப்ப எப்படி எழுதலாம் BPT என்ன சொல்லுது you say PQ divided by PS is equal to PR divided by PT இதை எழுதிட்டீங்கன்னா இதுக்கு மார்க் அதுக்கப்புறம் justification எழுதுறது மட்டும்தான் you can say what is the value of PQ PQ is actually இங்கே you have to add this 2 what is PQ PQ is 2 plus 1 which is how much 3 isn't it you can see that 2 plus 1 is going PQ is actually 2 plus 1 which is your 3 divided by what is your PS PS is 2 which is equal to what is your PR PR பாத்தீங்கன்னா இரண்டுத்தையும் add பண்ணனும் which is 4 plus 2 which is your 6 what is your PR அப்போ 6 divided by 4 இதை simplify பண்ணீங்கன்னா you can see that 3 by 2 will be equal to 3 by 2 you can say hence since the ratio I mean these are proportions they are equal the ratios are equal so I can say that the sides are proportional so I can say this therefore these two triangles therefore triangle you can conclusion is very important அப்படியே விட்டுடாதீங்க conclusion is very important triangle PQR this is very important okay right so we'll do the next question okay children so now we'll do this question in this again it's a PTA question 2 mark question இது வந்து you can see இதுல வந்து ரெண்டு keywords பார்த்துட்டோம் ஒன்னு வந்து Pythagoras Theorem ஓட keyword வந்து right angle இன்னொன்னு BPT ஓட keyword வந்து parallel and similar இல்லையா சோ அடுத்து உங்களுக்கு அந்த basic proportionality theorem இருக்கு and this angular bisector theorem இத பாத்தீங்கன்னா AD bisects the angle of என்ன கொடுத்திருக்காங்க இந்த diagram will be given they said it is bisecting the angle of BAC so it's AD is the angular bisector here angular bisector னு சொல்லும் பொழுது you can easily understand this is the keyword இங்க bisector என்ன bisector இது angular bisector so you are going to use angular bisector theorem டைரக்ட்டா அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான் given எழுத போறீங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க what is given AB you write down AB is actually 10 centimeter it is there and what is else is given AC is how much 14 centimeter that is there and totally what is there BC is equal to 6 centimeter ஆனா நம்ம basic proportionality theorem BC யூஸ் பண்ண போறது கிடையாது you are going to use BD separately and DC separately so I have to find my objective is to find BD and DC here so let me take I mean as usual நான் சொன்னேன் உங்களுக்கு assumption இல்லாம நம்ம பண்ண கூடாது so let us assume என்ன பண்ணிக்கலாம் BD as x so BD வந்து x ஆயிடுச்சுனா உங்களுக்கு if BD is your x value already I know BC is total value என்னது total of BD value வந்து 6 units isn't it sorry 6 centimeters they have given here so we know that from the diagram we see that BC is equal to BD plus DC so BC வந்து how much is already 6 is equal to x plus DC so therefore I can consider DC as what 6 minus x so இதெல்லாம் தான் எனக்கு தேவை எனக்கு என்னென்ன வேணும் I'm going to highlight whatever I want BD I want DC I want AB I want AC ஏனா நான் என்ன சொல்றேன் என்ன தெரியும் நமக்கு by you can say by angular bisector theorem you write angular bisector theorem what do you say AB divided by AC you should know this AB divided by AC அதுக்கு corresponding in the angles so in the sides is equal to BD divided by DC you be very careful AB divided by AC is equal to BD divided by DC இப்போ நம்ம என்ன பண்ணனும் mere substitution of the values you substitute the value of AB is 10 divided by AC is 14 is equal to BD is how much x divided by 6 minus x what you have to do here is only simple cross multiplication you will get the value easily if you do the cross multiplication what do I get 60 minus 10x is equal to 14x cross multiply it so I get what 24x is equal to I get 60 okay so what is your x finally 60 divided by 24 you simplify this it is going to be you simplify this further you will get the value if I cancel it by 12 how much I'll get 5 by 2 is your x value once your x value is done you can find BD is already done you can find DC with respect to this is that okay done so thank you so much I think I have given the gist of அப்போ உங்களுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிருக்கும் இங்க angular bisector theorem ஓட இது வந்து என்னது
இவங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க angle bisector bisectorனு இருக்கும் bisectorன்ற வேர்ட் பாத்தீங்கன்னாலே you think of using angular bisector okay so இத பேஸ் பண்ணி தான் 2 mark questions repeatedா கேக்குறாங்க it's going to be very very simple 2 mark questions நீங்க உங்க புக்ல இருக்க கூடிய 2 marks டெஃபினட்டா பார்த்துட்டு வாங்க mere substitution write the property எனக்கு ஒண்ணுமே தெரியல சார் எனக்கு அந்த சாப்டரே தெரியாது எனக்கு வேற வாய்ப்பு இல்ல நான் அந்த சம் வந்து கம்பல்சரியில வந்துச்சு அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படினா கூட டயகிராம் வரைங்க given எழுதுங்க என்ன கீவேர்ட் மட்டும் நான் கொடுத்திருக்கிறத பாத்துக்கோங்க அந்த தியரம் ஸ்டேட்மென்ட் எழுதி வைங்க சிம்பிளிஃபிகேஷன்ல விட்டா கூட at least you will get some very good marks even if you miss the calculation part somewhere okay do not forget geometry பொறுத்த வரைக்கும் whenever you are solving value like this when units are given centimeters ல centum scorers க்கு இது ஒரு முக்கியமான விஷயம் so your x is going to be 5/2 centimeter அது எழுதுங்க அவசியம் எழுதுங்க units கடைசியா conclusionல எழுதும்போது you write down the values with respect to the units mentioned okay so thanks for watching you have any doubts you can ask in the live call I'll be there to help you thanks for watching thank you